Exercise 8.3 question number 4 third part tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta equal to 1 plus secant theta plus cosec theta. Write the expression in terms of sin theta and cos theta. இதை நம்ம left hand side எடுத்துட்டு right hand side proof பண்ண போகிறோம். ஆனால் நம்ம எழுத போகிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே sin theta cos thetaல தான் இருக்கணும், வேறு எதுவும் வரக்கூடாதுன்றாங்க. ஸோ இப்போ நான் tan தீட்டாவை எப்படி எழுதலாம்னா நமக்கு தெரியும் sin theta by cos theta தான் வந்து tan theta. sin theta by cos theta divided by 1 minus இந்த காட்டை வந்து நான் cos by sin எழுதுறேன். ஏன்னா cos theta by sin theta தான் cot theta. ப்ளஸ் இந்த காட்டை cos by sin cos theta by sin theta divided by 1 minus tan thetaவை நம்ம sin theta by cos thetaன்னு எழுதுவோம். ஸோ எல்லாமே in terms of sin and cosல நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் டினாமினேட்டர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம், இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னென்னா நான் sin theta எடுத்துக்கிறேன். sin theta டிவைட் பை இப்போது இங்கே 1 இருக்குது, 1 டிவைட் பை 1 இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் sin theta, இங்கே sin theta இல்லாததுனால நம்ம sin thetaவால் மல்டிப்ளை பண்ணோம், இல்லைன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு sin theta sin theta மைனஸ் இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு cos theta cos theta. நமக்கு எல்சிஎம் வந்து இங்கே sin theta ஆயிடுச்சு. இப்போ நியூமரேட்டரில் நான் அப்படியே எழுதிக்கிறேன், sin theta பை cos thetaவை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே அகெயின் நான் நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன், cos theta பை sin theta. இங்கே டினாமினேட்டருக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் இங்கே 1 இருக்குது, ஸோ எல்சிஎம் வந்து cos theta. இப்போது இங்கே 1 இருக்கிறதுனால நம்ம cos thetaவால் மல்டிப்ளை பண்ணணும். cos theta மைனஸ் இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு sin theta sin theta. இந்த நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், sin theta பை cos theta. இப்போ வந்து இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதணும், ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா, அதுக்காக இதோட ரெசிப்ரோக்கலாக எழுதணும். இப்போ ரெசிப்ரோக்கலாக எழுதும் போது இது sin theta மேலே போயிடும், cos theta கீழே வந்துடும். ஸோ sin theta மேலே போயிடும், டிவைட் பை sin theta மைனஸ் cos theta இங்கே வந்துடும். ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு இப்போ அகெயின் நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன் நான், cos theta பை sin theta. இப்போது இந்த cos theta மேலே போயிடும் நியூமரேட்டருக்கு, cos theta பை cos theta மைனஸ் sin theta. இந்த cos thetaவை மேலே எழுதியிருக்கேன், இங்கே மேலே இருக்கிறது இங்கே அப்படியே எழுதியிருக்கோம். இப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், sin theta இன்ட்டு sin theta sin ஸ்கொயர் theta டிவைடட் பை நமக்கு cos theta இருக்குது இன்ட்டு sin theta மைனஸ் cos theta இருக்குது. ப்ளஸ் இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு cos ஸ்கொயர் theta வரும், டிவைடட் பை sin theta இன்ட்டு cos theta மைனஸ் sin theta. ஸோ அகெயின் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம், இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். பட் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இங்கே sin theta மைனஸ் cos theta இருக்குது, இங்கே cos theta மைனஸ் sin theta இருக்குது. இங்கேயும் sin theta மைனஸ் cos theta இருந்தால் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்போது இந்த sin thetaவை அப்படியே வச்சுக்கணும், இதை மட்டும் நான் வந்து sin theta மைனஸ் cos thetaன்னு மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இங்கேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இங்கே பண்ணணும். sin ஸ்கொயர் theta டிவைடட் பை cos theta இன்ட்டு sin theta மைனஸ் cos theta. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேர்மை sin theta மைனஸ் cos thetaன்னு மாற்றணும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் இருக்குது, மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், cos ஸ்கொயர் theta டிவைட் பை ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிற இங்கேருந்து. அப்போ என்ன ஆகும்னா இது sin theta மைனஸ் cos thetaவாக மாறிடும். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் இன்ட்டு sin theta மைனஸ் sin theta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos theta. அப்போ இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிருதா. இப்போ sin thetaவை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ், இப்போ இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இங்கே வந்து மைனஸ் ஆகிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்துருச்சு நமக்கு, மீதியெல்லாம் அப்படியே எழுதியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ எகெயின் இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா காமனாக இருக்குது. சாரி, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. நான் அதை எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் டேர்ம்ஸையும் நம்ம அப்படி எழுதணும். ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், காமன் டேர்ம்ஸையும் எடுக்கணும், காமனாக இல்லாத டேர்ம்ஸையும் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இப்போ எல்சிஎம். இப்போ எல்சிஎம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. இப்போ இந்த டேர்ம் இருக்குது, இங்கே சைன் தீட்டா மட்டும் இல்லை. இப்போ இந்த சைன் தீட்டாவை நம்ம நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஆல்ரெடி சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் கியூப் தீட்டா 3 டைம்ஸ் ஆகிடும். மைனஸ் இங்கே எல்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா இருக்குது, ஆனால் இந்த காஸ் தீட்டா இல்லை. ஸோ இந்த காஸ் தீட்டாவை நம்ம நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணோம். உங்களுக்கு எல்சிஎம்லாம் எடுக்க தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து இது சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டான்னு இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஐடென்டிட்டி என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, இதுதான் இந்த ஐடென்டிட்டி. இப்போ வந்து இது நமக்கு ஏ, இது பி. ஸோ இப்போ ஏங்கிற இடத்துல என்ன வரணும்? சைன் தீட்டா. இப்போ ஏ ஸ்கொயர்னும் போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிங்கும் போது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. டினாமினேட்டரில் இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன், காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. சாரி, இங்கே ஒரு ஏ மைனஸ் பி வரும், ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிறது சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இப்போது இதையும் இந்த டேர்மையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஸோ நான் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு, 1. ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியோட வேல்யூ 1. 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இருக்குது. ஸோ இப்போ நாம் இதை என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஃபர்தராக ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேர்ம் கொண்டு வரணும். அதுக்காக இதை நான் பிரித்து எழுதுறேன். 1 டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. இதை நான் பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டும் நமக்கு கட் ஆயிரும். இது ரெண்டும் கட் ஆயிடுச்சுன்னா 1 வருமா? இங்கே வந்து 1. இப்போ 1 பை காஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும்? கொசிகன் தீட்டா. ஸோ கொசிக் தீட்டா. 1 பை சைன் வந்து சீக்கன் தீட்டா. இங்கே நமக்கு தெரியும் 1. ஸோ நம்ம ஆன்சர் வந்து என்னன்னா 1 ப்ளஸ் கொசிகன் தீட்டா, 1 ப்ளஸ் கொசிகன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா. ஸோ இதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ண வேண்டியது.